இப்பொழுது கிடைத்திருக்க ஒரு அண்மை செய்தி, பிரேக்கிங் நியூஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரு பொதுக்கூட்டத்திலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதிலே அவர் 2026 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்குமான உரிமை தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு பெண்களிடையே பெருத்த வரவேற்பை பெறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அனைத்து மகளிருக்கும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். திமுக இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே இந்த தொகையை உயர்த்தலாம் என்று இருந்தாலும் கூட இதுவரை ஏன் அப்படி செய்யவில்லை என்று கேள்விகள் எழக்கூடும் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். அந்த வகையிலே அதிமுக முந்திக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தேர்தலுக்கு பின் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை 1500 உயர்த்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களிலே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த அளவுக்கு இது வாக்குகளை பெற உதவும், குறிப்பாக பெண்கள் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சிக்கு ஆதரவாக நகர்கிறார்கள் என்ற சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு உறுதியாக அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குமா என்று பார்க்க வேண்டும்.